सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோல பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 26வது மற்றும் 27வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். श्रोत्रादीनीन्द्रियानन्ये संयमाग्निषु जुह्वति शब्दादीन् विषयानन्य इन्द्रियाग्निषु जुह्वति. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 26வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கண்ணன் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், ஸ்ரோத்ராதீன் இந்திரியானன்யே சம்யமாக்னிஷு ஜுக்வதி சப்தாதீன் விஷயானன்யே இந்திரியாக்னிஷு ஜுக்வதி. ஸ்ரோத்ராதீன் இந்திரியானன்யே, ஸ்ரோத்ராதீன் என்று சொன்னாலே ஸ்ரோத்ர ஆதீன் என்று இரண்டாக பிரித்துக்கலாம். இப்படி ஸ்ரோத்ர என்றால் எந்த ஒரு புலனை வைத்து, உடலில் இருக்கும் எந்த ஒரு உறுப்பை வைத்து நம்ம கேட்கிறோமோ அதுதான் ஸ்ரோத்ர என்ற பெயர். அப்படி பார்த்தா ஸ்ரோத்ர என்பது நம்ம காதை குறிக்கும் ஒரு சொல்லாக இருக்கு. ஸ்ரோத்ராதீன் இந்திரியானன்யே சம்யமாக்னிஷு ஜுக்வதி, அதாவது இந்த காது முதலிய புலன்கள், அதாவது காது எக்ஸெட்ரா என்று சொல்றார். காது, கண்ணு, மூக்கு, வாய், இந்த மாதிரி இருக்கும் துவச்சை, நம்ம ஸ்கின், இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் என்ன சொல்றார் என்றால் ஸ்ரோத்ராதீன் என்ற அந்த ஒரு வார்த்தையில பொறுத்துறார். அதனால் காதை போன்று இருக்கும் அனைத்து புலன்களும், காது, மூக்கு, வாய் போன்ற புலன்கள் அனைத்துமே சம்யமாக்னிஷு ஜுக்வதி, ஒருவர் சம்யமம் என்ற ஒரு தீயில, ஒரு அக்னியில, சம்யமம் என்று சொன்னால் கட்டுப்பாடு என்று பொருள். அதனால் கட்டுப்பாடு என்னும் ஒரு தீயில இந்த புலன்கள் அனைத்தையுமே அவர் தியாகம் செய்கிறார். அவர் யாகம், அதாவது அந்த யஜ்ஞத்தை செய்கிறார் என்று சொல்றார். இப்போ வரைக்கும் கிருஷ்ணர் இந்த மாதிரி ஒரு மனிதன் எந்தெந்த செயல்களெல்லாம் செய்யலாம், எந்தெந்த கர்மாக்களை செய்யலாம், எதையெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள், அது எல்லாத்துக்குமே யாகம் என்று பெயர், யஜ்ஞம் என்று பெயர் என்று பார்த்தோம். இப்படி இருக்கும் யாகங்கள் பல வகைப்படும். அந்த யாகங்களை பத்தி தெரிஞ்சுக்கோ, அப்பதான் கர்மயோகம் என்றால் என்ன என்பது புரியும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார். அதற்கு அப்புறம் வர ஸ்லோகங்களாக இருக்கும். இந்த ஸ்லோகங்களில் அவர் ஒரு யோகமாக, ஒரு யாகமாக, ஒரு யஜ்ஞமாக அவர் சொல்லிட்டே வரார், பகவானை சென்று அடைவதற்கு, முக்தி பெறுவதற்கு. அந்த வகையில அவர் அபேத தரிசனத்தை பத்தி பேசினார். அதாவது பகவானும் நாமும் வேறல்ல என்று அந்த ஒரு எண்ணத்துடன் நம்ம தியானம் செய்வதை பத்தி பேசினார். தெய்வ யஜ்ஞத்தை பத்தி பேசினார். அது மட்டுமல்லாமல் அனைத்துமே அவர்தான் என்று அந்த சமபாவனையோடு அனைத்தையும் பார்ப்பது, அதுவே ஒரு பெரிய யஜ்ஞம் என்று அதையும் சொன்னார். இப்படி இருக்க இதெல்லாம் ஒரு யஜ்ஞமாக இருக்கும் போது இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லும் ஒரு யஜ்ஞம் என்ன என்றால் ஸ்ரோத்ராதீன் இந்திரியானன்யே சம்யமாக்னிஷு ஜுக்வதி, நம்மளோட புலன்கள் அனைத்தையுமே கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதால் புலன்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும், புலன்களால் நாம் கட்டுப்படக்கூடாது என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். நம்ம தான் புலன்களை கட்டுப்படுத்தணுமே தவிர அந்த புலன்களின் கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வரக்கூடாது. அப்படி நம்ம கிட்ட இருக்கும் இந்த சரீரத்தில், தேகத்தில் இருக்கும் அனைத்து புலன்களையும் நாம் கட்டுப்படுத்தினோம் என்றால் அது மோட்சத்தை நமக்கு அளிக்கும், முக்தியை அளிக்கும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். ஸ்ரோத்ராதீன் இந்திரியானன்யே சம்யமாக்னிஷு ஜுக்வதி சப்தாதீன் விஷயானன்யே இந்திரியாக்னிஷு ஜுக்வதி. இப்படி சில பேர் தங்களோட புலன்களை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த புலன்களை கட்டுப்படுத்துவதையே ஒரு யாகமாக, ஒரு யஜ்ஞமாக செய்து பகவானை சென்று அடையறார். இன்னும் சில பேர் என்ன செய்யறா தெரியுமா அர்ஜுனா? இப்படி புலன்களில் அனுபவிக்கக்கூடிய பொருட்களாக இருக்கும் புலன் நுகர் பொருட்கள் என்று சொல்றார். இதை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். புலன்கள் என்று சொன்னா இப்போ காது இருக்கு, காது ஒரு புலன் என்றால் அதன் புலன் நுகர் பொருள் என்ன என்றால் அது சப்தம், அது ஒலி. இப்படி கண்ணு இருக்கு, கண்ணுக்கு காட்சி, ஒளி. இதுவே நாக்கு இருக்கு என்றால் அதற்கு சுவை. இந்த மாதிரி நம்ம துவச்சை இருக்கு, நம்ம ஸ்கின் இருக்கு என்றால் டச் பண்றோமோ அந்த ஒரு சென்ஸ். இப்படி இருப்பது ஒரு புலன் இருந்தால் அதற்கு ஒரு புலன் நுகர் பொருள் அதுவும் இருக்கும். அது போலவே அர்ஜுனா, இந்த புலன்களை கட்டுப்படுத்திய நபர் இவர் புலன்களை கட்டுப்பாடு என்னும் தீயில், கட்டுப்பாடு என்னும் அந்த அக்னியில் ஹோமம் செய்கிறார், யாகம் செய்கிறார், யஜ்ஞம் செய்கிறார். அது போலவே இந்த புலன் நுகர் பொருட்களை அந்த புலன்களில் யாகம் செய்கிறார் என்று சொன்னார் கிருஷ்ணர். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது என்றால், முதலில் சொன்னது ஓரளவுக்கு புரியாது. இரண்டாவதாக சொன்னது எப்படி புரிஞ்சுக்கிறது என்றால், இங்க அவர் முக்கியமாக அவர் சொல்றது புலன் நுகர் பொருட்கள் என்றாலே நம்ம என்ன ஒரு பொதுவான டெஃபினிஷன் வச்சிருக்கோம், புலன்களால் அனுபவிக்கப்படும் பொருட்களுக்கு புலன் நுகர் பொருட்கள் என்று பெயர்.
இப்படி யார் ஒருவர் அந்த புலன்களால் அந்த புலன் நுகர் பொருட்களை அனுபவிக்க இல்லையோ, புலன் நுகர் பொருட்களை தங்களோட புலன்களால் அனுபவிக்காமல் அந்த புலன்களில் யாகம் செய்கிறாரோ, ஹோமம் செய்கிறாரோ, அந்த புலன் நுகர் பொருட்கள்ல இருந்து அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல், இப்போ ஒரு விஷயத்த நான் செய்கிறேன், எனக்கு சாப்பிடணும் என்ற ஆசையாக இருக்கு, அந்த சாப்பாட்டை சாப்பிட்டால் என்னோட ஆசை தீரும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் என்று ஆசைப்படுறோம், அந்த விஷயத்தை பார்த்தால் நம்மளோட எண்ணம், நம்மளோட ஆசை தீரும் என்ற ஒரு ஆசை இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த ஆசைகளுக்காக யார் இந்த செயல்களை செய்ய மாட்டேங்கிறாளோ, இந்த புலன் நுகர் பொருட்களை யார் இந்த ஆசைகளை தீர்ப்பதற்காக ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரோ, அப்பேற்பட்டவா பெரும் யோகிகளாக, பெரும் யக்னங்களை செய்தவர்களாக இருக்கிறார்கள் என்று கிருஷ்ணர் சொல்றார். அதனால் நம்மளோட புலன்களை, நம்மளோட உடல்ல இருக்கும், சரீரத்தில் இருக்கும் புலன்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்க வேண்டும். அந்த புலன்களின் புலன் நுகர் பொருட்களை அனுபவிக்க கூடாது. அந்த புலன் நுகர் பொருட்களோடு நமக்கு சம்பந்தம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நம்ம அனுபவத்தை, அந்த ஒரு ஆசையை தீர்த்துக் கொள்வது, அந்த சாட்டிஸ்ஃபை ஆகுது என்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இதனால் இந்த ஒரு புலன்களை கட்டுப்படுத்துவதனாலும் இந்த புலன் நுகர் பொருட்களை ஒரு ஃபில்டர் மாதிரி பண்ணி அந்த புலன் நுகர் பொருட்கள்ல இருந்து நம்ம அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதனாலும் நமக்கு மோட்ச முக்தி என்பது கிடைக்கும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்போ கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாபரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ சுக்வதி ஞான தீபிதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் 27வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், போன ஸ்லோகத்தில் அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அந்த இந்திரியங்களை, அந்த புலன்களை கட்டுப்படுத்தி அந்த புலன்களால் அனுபவிக்கப்படும் புலன் நுகர் பொருட்களையும் கட்டுப்படுத்த வேண்டும், அதையும் ஃபில்டர் பண்ண வேண்டும். இப்படிதான் புலன்களை கட்டுப்படுத்தியும் அந்த புலன் நுகர் பொருட்களிலிருந்து அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதினாலும் நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னார். இப்படி இருக்கும்போது இவர் இன்னொரு விதமான யாகத்தை, இப்ப இவ்வளவு யாகங்கள் சொல்லிட்டு வர, இப்ப அடுத்த விதமான யாகத்தை இந்த ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்தலாம் கிருஷ்ணர். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அவர் அறிமுகப்படுத்த போற அந்த ஒரு யாகம் என்ன என்றால், சர்வான் இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாபரே ஆத்ம சம்யம யோகாக்னோ ஜுக்பதி ஞான தீபிதே என்று சொல்றார். இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், அர்ஜுனா, இன்னும் பல யோகிகள் இருக்கா, இன்னும் சில யோகிகள் இருக்கா, அவ என்ன பண்றா தெரியுமா, அவ ஆத்ம சம்யமம் என்கிற அந்த ஒரு யோகத்தை, அந்த ஒரு யாகத்தை, அந்த ஒரு யஜ்ஞத்தை, அந்த ஒரு ஹோமத்தை செய்கிறார்கள் என்று கிருஷ்ணார்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்படி ஞானிகள் ஆத்ம சம்யம யோகம் என்று செய்கிறாரு. இந்த யாகம், இந்த ஒரு ஹோமம், இந்த ஒரு யஜ்ஞத்தை எப்படி செய்கிறார், இதற்கான அந்த ஒரு முறைகள் என்ன, அது எப்படி செய்யற ப்ரொசீஜர் என்ன என்றால், இந்த ஆத்ம சம்யம யோகம் என்பது தியான யோகத்தில் ஒரு பகுதியாக இருக்காம். தியான யோகம் என்றாலே நம்ம பகவானே அந்த தியானத்தினால் எப்படி சென்றடைவது, அவரின் சிந்தனையிலே இருந்து கொண்டு நம்ம கண்களை, அனைத்து புலனுகர் பொருட்களையும் ஷட் டவுன் பண்ணிட்டு அந்த பகவானின் சிந்தனையில மட்டுமே இருப்பது தியான யோகம். அவரை நினைத்துக் கொண்டு அவரின் சிந்தனையில அவரையே நம்மளோட சித்துல, நம்மளோட மனதில் வைத்துக் கொண்டு தியானம் செய்வதுதான் தியான யோகத்தில் வரும் முக்கியமான கருத்து. இப்படி இருக்கும் தியான யோகம் 2 வகைப்படும் என்று சொல்றார். ஒண்ணு என்ன என்றால், முதலில் நம்மளோட உடலை சரிப்படுத்திட்டு, நம்மளோட உடலை பக்குவப்படுத்திட்டு, நம்மளோட உடலை மெச்சூராக வச்சுட்டு, அப்படி உடலை தகுதிப்படுத்தின பிறகு தியானத்தில் அமர்வது என்று ஒரு வகை இருக்கு. 2வது வகை என்ன என்றால், இந்த தியானத்தில் நம்ம உடலை அடக்காமல் நம்ம தியானத்தில் அமரலாம், பகவானையே நினைத்துக் கொண்டிருக்கலாம், எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் பகவானை மட்டுமே நினைச்சுட்டு இருக்கலாம். அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த பகவானின் நினைவுல ஊறி ஊறி அவரோட அந்த நினைவுலயே முழுகி நம்மளோட உடல் தானாகவே பெண்ட் ஆயிடும், நம்மளோட உடல் தானாகவே அந்த ஒரு தகுதியை பெற்றுவிடும் என்று சொல்றார். இப்படி நம்மளோட உடலுக்கு அந்த தகுதியை வாங்கிட்டு அப்புறம் தியானம் செய்வதும் ஒரு வழக்கம் உண்டு. இதுவே தியானம் செய்து கொண்டு இருக்கும் போதே அந்த தகுதி நம்மளுக்கு வர்றது 2வதாக ஒரு விதம் இருக்கு. இந்த 2த்துல முதல் விதம் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கான். ஏனென்றால் பிராணாயாமம் நம்ம கிட்ட இருக்கு, யோகாவோட நிறைய முறைகள் நம்ம கிட்ட இருக்கு, நிறைய ஆசனங்கள் நம்ம கிட்ட இருக்கு. நம்மளோட உடல் எப்படி சரிப்படுத்திக் கொள்வது, நம்ம உடலை உறுதியாக வைத்துக் கொள்வது எப்படி என்பதை இந்த ஒரு விஷயங்கள்ல இருந்து கத்துக்கலாம். அதனால் உடலினை உறுதி செய்து கொண்டு இந்த ஒரு தியானத்தில் அமர்வது என்பது ஈஸியாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு பிரயராக எந்த ஒரு விஷயமே செய்யாமல், எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் தியானத்தில் அமர்ந்து விட்டு அந்த தியானமே நம்மளை மாற்றும் என்ற நம்பிக்கையோடு நம்ம இருந்து அந்த விஷயத்தை செய்வோம். அது பலனளிக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அது ரொம்ப வெகு காலம் எடுக்கும் என்று சொல்றார். ரொம்ப நேரம் எடுக்குமா அது. அப்படி இருக்கும் இந்த விஷயத்தை நிறைய பேர் பண்ண மாட்டா. சில பேர் அந்த மாதிரி பண்றவாலும் இருக்கா,
பல பேர் ஆனா அந்த உடலை சரிப்படுத்தி கொண்டு அந்த உடலுக்கு தகுதியை வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு யாகத்தில் அந்த தியானத்தில் அமர்வா என்றே சொல்றாங்க. இப்படி இருக்கும் இரண்டாவது வகையாக இருக்கும் தியானத்தில் அமர்ந்து அந்த பகவானையே நம்மளோட சிந்தனையில வைத்துக்கொண்டு அவரின் அந்த திரு உருவத்தையே, அவரோட திருமேனியை, அவரோட சரீரத்தை, அவரோட ஸ்வரூபத்தை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு அவரோட அனைத்து லீலா சேஷ்டிடங்களையும் நம்மளோட மனதில் வைத்து அதையே தியானித்துக் கொண்டு இருப்பது தியான யோகத்தின் இரண்டாவது முறை. இப்படி தியானம் செஞ்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நாமே மறக்க ஆரம்பிப்போம். இந்த உடல் தான் நான் என்ற அந்த ஒரு அகங்காரம் இருக்கே, அந்த ஒரு கர்வம் இருக்கே, அது தானாக பஸ்மமாகி போய்விடும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இப்படி தானாக அந்த அகங்காரம் போய்விட்டது என்றால் இந்த சரீரமும் நானும் வேறு, இந்த பகவானும் நானும் வேறல்ல, அதனால அந்த பகவானை சென்று அடைவது மட்டுமே என்னோட ஒரே நோக்கம் என்று இந்த ஆத்மாவுக்கு புரிந்து நம்மளுக்கு மோட்ச முக்தியும் கிடைக்கும் என்று சொல்றார். ஆத்ம சம்யம யோகம் என்றால் சுருக்கமாக என்ன என்றால், கிருஷ்ணர் சொல்றார் பல பேர் இந்த மாதிரி யாகங்கள் செய்து வரா. சில பேர் அபேத தரிசனம் பண்றா, பகவானும் நானும் வேறல்ல என்று சொல்லி தியானம் பண்றா. சில பேர் தெய்வ யஜ்ஞங்களை செய்யறா. சில பேர் அந்த ஸ்தோத்திரங்கள், அந்த ஒரு துதிகளை பாடி, அந்த ஒரு பாடல்களை பாடி அந்த ஒரு விதத்துல பக்தியை வெளிப்படுத்துறா. இன்னும் சில பேர் என்ன பண்றா, தங்களோட புலன்கள் அனைத்தையும் அடக்கி வச்சுக்கிறா. அந்த புலனுகர் பொருட்களையும் ஃபில்டர் பண்ணி நம்மளோட உடலுக்கு கொண்டு வரா. இப்படி புலனுகர் பொருட்களுக்கும் புலனுக்கும் அந்த ஒரு சம்பந்தம் ஏற்பட்டாலும் அந்த சம்பந்தத்திலிருந்து எந்த ஒரு மகிழ்ச்சியையோ துயரத்தையோ அவ எடுத்துக்கொள்வதில்லை என்று சொல்றார். அதே மாதிரிதான் அர்ஜுனா இந்த மாதிரி தங்களோட உடல் முழுவதையும் ஒரு கட்டையை போல மாற்றிக்கொண்டு உடலில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் அனைத்தையும் மறந்து விட்டு அந்த இறைவனின் சிந்தனையில மட்டுமே இருக்கிறாளே, அப்பேற்பட்ட மகா யோகிகள் அவளுக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும் என்று கிருஷ்ணா சொல்றார். இந்த ஒரு யாகம், இந்த ஒரு ஆத்ம சம்யம யோகம் என்பது உடலை நாம் மறந்து விட்டு, இந்த உடல்ல நாம் இருக்கோம், இதுதான் நம்ம உடல் என்று வைத்துக் கொள்கிறோமே, இந்த உடலை அடித்தால் நமக்கு வலிக்கிறது, அப்படி இருக்கும் இந்த உடலை மறந்து விட்டு நம் ஆத்மாதான் நமக்கு இருக்கிற ஒரே ஐடென்டிட்டி, அது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே அடையாளம். இன்னொரு ஒரே அடையாளம், இந்த ஆத்மா பகவான் கிட்ட வேறு அல்ல, அதனால் நாம் தான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்கிற அந்த ஒரு தத்துவம் மட்டும்தான் நம் மனதில் இருக்குமா அந்த சமயத்தில். அப்பேற்பட்ட ஒரு பேரானந்த நிலையை தான் நாம் ஆத்ம சம்யம யோகாக்னோ என்று சொல்றோம் இந்த ஸ்லோகத்தில். அதனால் இந்த ஆத்ம சம்யமம் என்கிற யாகத்தையும் யஜ்ஞத்தையும் கடைபிடித்து பகவானை சென்று அடையலாம். இல்லை என்றால் புலன்களை அடக்கி கொண்டு பகவானை சென்று அடையலாம். அதுவும் இல்லை என்றால் நம்ம புலனும் புலனுகர் பொருட்களும் ஒன்று சேர்ந்தாலும் அது ரெண்டுத்தோட சம்பந்தம் ஏற்பட்டாலும் அதிலேருந்து எந்த ஒரு மகிழ்ச்சியையோ துயரத்தையோ எந்த ஒரு அனுபவத்தையோ எடுத்துக்கொள்ள கூடாது என்று இந்த 2 ஸ்லோகத்துல கிருஷ்ணார்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 26வது மற்றும் 27வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.